அப்போ அது பார்த்தீங்கன்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம் பண்ணணும்னு சாமி சொல்றாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்குது. ஏன்னா, சித்த வித்தைய தவிர மோட்சத்துக்கு வழி இல்லன்னு சொன்னவரு, மாயைய சுண்ட வைக்கிறதுக்கு நித்திய அனித்திய வஸ்து விவேகம் தவிர வழி இல்லன்ட்டாரு. இது 2 நல்ல நோட்டிஃபிகேஷன். கரெக்ட்டா நோட் பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா புரியும். சரிங்களா? அப்ப அதத்தான் நானு கொஞ்சம் அன்னைக்கு விரிவா சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் விட்டா போச்சு. அது எப்படியாவது சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு சாமி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி அந்த மாரி இருக்குது. சரிங்களா? அதனால அது சொல்றேன். அப்போ அதனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, நித்தியமாகிய பிரம்மம். என்ன? அப்போ மத்ததெல்லாம் பிரம்மத்த தவிர பாக்கி எல்லாம் அனித்தியம்ங்கிற புரிதல் நம்மளுக்கு உண்டாகணும். அப்போ அது எங்க தைக்கணும்னா, உணர்வுல போய் தைக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் நீங்க எங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்றாருன்னு வைங்க. ஆமா சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லியிருக்காருன்னு நம்ம நெனைக்கிறோம். அப்புறம் நம்ம அங்க போறோம். அவரு வீட்டு பக்கத்துல போனோனே, "நான் தான் உங்கள எங்க வீட்டுக்கு வர வேண்டாம்ன்னு சொன்னேன். ஏன் வந்தீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் சரி அப்ப உண்மைய தான் சொல்லியிருக்காராட்டுருக்குது. அப்புறம் அப்படி சொல்லி பார்க்கலான்னு சொல்லியிருப்பாரோ! அப்படின்ட்டு மறுநாள் அவர் தெருவுக்குள்ள பக்கமா போகும்போது, வேறொரு நண்பர் மூலியமா நம்ம சொல்றாரு. அவரு தான் உங்கள வர வேண்டாம்ன்னு சொல்லியிருக்காராம்ல. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்க வீட்டு பக்கத்துல மறுபடியும் போறீங்க? அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த உணர்வுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப உண்மையில தான் அப்படி சொல்றாரோ! அப்ப இது உண்மதானோ! அப்படின்னு உணர்வுக்கு அவ்வளவு சீக்கிரம் உரைக்கிறது இல்ல. அப்ப சரியா உணரணும்னா, கூர்ந்து கவனிக்கணும். உண்மையா இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த அளவுக்கு துல்லியமா நம்ம பண்ணணும். "ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குவர் ஞானியர்னா, இதுவும் மண்ணால் ஆனது, அதுவும் மண்ணால் ஆனது. ஆபரணம் இந்த ஆபரணம் வேற, அந்த ஆபரணம் வேறன்னு இல்ல. எல்லாமே தங்கத்தால் ஆனது." அப்படிங்கிற சமநிலை. இப்படி சமநிலை பெற்ற மனது தான் நித்தியமாகிய அந்த பிரம்மன் தான் உண்மைன்னு உணர்ந்து, பிரம்மத்திற்கு அந்நியமா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்தும். அதாவது ஃபார்மாலிட்டிக்கு வச்சுக்கும். அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அந்த விசாரணை தான் சாமி நித்திய அனித்திய வஸ்து விவேகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆற்றலை நம்ம சேமிக்க வேண்டும். அந்த ஆற்றலை எந்தெந்த வகையெல்லாம் செலவாகுதோ, அந்த வழிகள்லாம் தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நீங்க நல்லா தீர்க்கமா ஆலோசனை பண்ணுங்கன்னு சாமி சொல்றாரு. அப்ப ஆலோசனை பண்ணும்போது, கத்திரிக்காய எந்த அளவுக்கு மதிக்கலாமோ, அந்த அளவுக்கு தான் மதிக்கணும். எந்தெந்த பொருள எந்த அளவுல மதிக்கணுமோ, அதுக்கு மேல மதிக்கக்கூடாது. அப்ப பற்று வைப்பதற்கு பிணையோ ஒரு கோடின்னு சொல்றாங்க. அப்போ தன்னை அறிய வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும், மற்றவற்றை பார்க்கக்கூடாதுன்னு சாமி சொல்றாரு. பாருங்க, அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எவரவர் எவரவருக்கு உதவினர். எவரவர் எவரவருக்கு உதவிலர். அவரவர் நினைவது தமை உணர்வதுவேன்னு அந்த சித்தர் பெருநூல் காவியம் அந்த பாட்டுல அந்த சித்தர் பாட்டுல இருக்குது. 18 சித்தர் மெய்யான கோவில். பாருங்க எவ்வளவு துல்லியமா அழகா சொல்லியிருக்கிறாங்கன்னு. ம். அதனால இந்த நித்தியமாகிய வஸ்து அடியில இருக்கிற உப்பை பார்க்க வேண்டும் என்றால், விவேகம் என்ற அக்கினி கொண்டு இந்த நீரை சுண்டச் செய்ய வேண்டும்ங்கிறாரு. இப்போ மனம் நீருங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப அது சொல்றாரு. அப்போ அப்பில் உப்பு கலந்தவாறு அப்பும், உப்பும் ஒண்ணுதான். என்ன ஆனா, "நாழி அப்பும், நாழி உப்பும் நாழியானவாறு" அப்படிங்கிறார். அப்போ 2ம் ஒண்ணுதான். ஆனா, இந்த அடியில இருக்கிற உப்புங்கிற அந்த பேருண்மைய நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு மாயையாகிய நீரை சுண்டச் செய்ய வேண்டும்ங்கிறார். அப்ப மாயையாகிய நீரைச் சுண்டச்சற்கு விவேகம் என்ற அக்கினினா, அக்கினினா அப்ப எவ்வளவு தூரம் அதிகமா நெருப்பு எரிஞ்சா, அந்த மொத்த நீரும் சுண்ட செய்ய முடியும். அப்போ ஞானாக்கினி கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னா, பிரம்மத்தை சார்ந்தே நம்முடைய உணர்வு இருக்க வேண்டும். அதாவது எது பிரம்மம், எது ஆத்மா, எது ஜீவன், எது உயர்ந்தது, எது சிரேயசு, எது மேலான உண்மைங்கிறதுலயே நம்ம சிந்தனை ஓட்டமும், உணர்வு ஓட்டமும் நம்ம சித்தம் முழுக்க சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். அப்படிங்கிற மாரி இருக்கணும். அப்போ இந்த சித்தம் தான் பேக்கிரவுண்ட்ல இருந்து நமக்கு கிளீனா எல்லாத்தையும் கனெக்ஷன் குடுத்துக்குது. இந்த நீங்க கூட செல்போன் ஒரு கணக்கு சொன்னீங்களே, மெயின் ஹெட் ஆபீஸு ஒரு ஏர்டெல் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியிலிருந்து உங்களுக்கு உங்க சிம்முக்கு கனெக்ஷன் குடுத்தா தான் வேலை செய்யும். அது மாரி தான் உங்க மனதுங்கிறதே அந்த சித்தத்தோட கனெக்ஷன்ல இருக்கு. அந்த சித்தம் பிரபஞ்ச சித்தத்தோட கனெக்ஷன்ல இருக்கு. அதுதான் பிரம்மத்தோட கனெக்ஷன்ல இருக்கிறது. அப்போ "என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை, தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இறைவன் சித்தப்படியே எல்லாம்." இப்படியெல்லாம் சொல்றது அதுக்காக தான். அப்ப அந்த நிலையை இயற்கைக்கு ஒத்துழைத்து வாழுங்கள். இயற்கையோடு இணைந்து வாழுங்கள்ன்னு சாமி அதான் சொல்றாரு.
அப்ப அந்த சித்தத்தில் இருந்து இந்த தெளிவு நமக்கு வந்து சேரும்போது, அந்த சித்தம் காட்டக்கூடிய அந்த வழியை புரிந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்ப நித்தியமான வஸ்துவத்தான் உண்மையில் நீ விரும்புகிறாயா? அப்படின்னா நம்மகிட்ட அந்த உறுதி இருக்கணும். ஆமா, நான் மாயைய சுண்ட வைக்கத்தான் விரும்புறேன். மாயைய நான் விரும்பல. அப்படிங்கிறத நமக்கு நாமளே நம்ம மனசுகிட்ட உண்மையா இருந்து நடந்துக்க வேண்டியது. அப்படி இருந்தா தான், இந்த நித்தியமான பொருளை நாம பார்க்க முடியும். அதாவது நம்ம உணர்வுல அனுபவிக்க முடியும். உள்ளில உணர்ந்து என்னிலே இருந்த ஒன்றை யான் உணர்ந்ததில்லையே! என்னிலே இருந்து உணர்ந்து யான் உணர்ந்து கொண்டதை யாவர் காண வல்லரோன்னு சிவவாக்கியர் அத பாடுறார். அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னிலே தன் அனுபவமா தான் பார்க்க முடியும் ஒழிஞ்சு, வெளியில எடுத்து அத காட்ட முடியாது. அப்ப அப்படிப்பட்ட தன்மை தான் நம்மளுக்கு வேணும். அப்படிங்கிறது தான் இந்த நித்திய, அனித்திய வஸ்து விவேகம் பண்ணக்கூடியதோட அடிப்படை நோக்கம். அப்போ நீங்க சித்த வித்யார்த்தி நடவடிக்கை கிரமப்படி இருக்கிறீங்க. உண்மையிலேயே சரியா சித்த வித்தை செய்றீங்க. சாமி சொன்ன நேரத்துல கரெக்ட்டா பண்றீங்க. சரியான ஆகாரங்கள சாப்பிடுறீங்க. முறையான பழக்கவழக்கங்கள வச்சுக்கிறீங்க. எல்லாமே சரியா செய்றீங்க. அப்படியெல்லாம் இவ்வளவும் இருந்தாலும், என்ன ஆசிரமத்துக்கு போயிட்டு அவங்களோட தொடர்பும் வச்சுக்கிறீங்க. நல்ல வித்தியார்த்திகளோட சகவாசம் வச்சிருக்கீங்க. சத்சங்கமும் பண்றீங்க. எல்லாம் இது எல்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவும் இருந்தாலும், என்ன இல்லன்னா முடியாதுன்னு சாமி சொல்றாரு? நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு ஒண்ணு இல்லைன்னா, மாயைய சுண்ட செய்ய முடியாது. காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் 8 விதமான பேரன நாசம் செய்கிறாரோ, அந்த அசாதாரண வைத்திருக்க நமஸ்காரம்னா, இந்த எண்ணங்கள், உணர்வுகள் 4 விதத்துல ஏன் அலைஞ்சு திரியுதுன்னா, சலன நிமித்தம் தான். சலனம் எப்படி வருது? இப்ப பாருங்க, ஊறுகாய் அல்லது புளி. புளின்னு சொன்னோனே, நாக்குல எச்சில் ஊறுகிறது. ஏன்? சித்தத்துல அந்த பதிவு இருக்கு. அந்த பதிவு காரணமா, உடனடியா புளின்னு சொன்ன உடனே நாக்குல எச்சில் ஊறுது, புனல் ஊறுகிறது. திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். அப்ப இது கனெக்ஷன் எங்க இருக்கு? சித்தத்துல இருக்கிற பதிவுல இருக்கு. இப்ப நம்ம எங்க கிளியர் பண்ண வேண்டியது? சித்தத்துல போய் கிளியர் பண்ண வேண்டியது. அது எப்படி? அதுக்கு தான் இந்த உபதேசம் குடுத்திருக்கிறாங்க நமக்கு. "முன்னை வினையின் முடிச்செய் அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலேன்னு" சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சென்னியில் வைத்த சிவன் அருள் என்னது? நம்மகிட்ட இருக்கிற இந்த சுக்கிலமாகிய ஜீவனுடைய பிரம்மமாகிய தன்மை தான். அதுதான் பரிபூரண சக்தி. அதுதான் சிவன் அருள் நமக்கு. அந்த சிவன் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டியது. அப்படி அந்த சென்னியில் வைத்த சிவன் அருளால் தான் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்க முடியும். பின்னை வினையை பிடித்து பிசைய முடியும். அப்ப எப்படி பின்னை வினையை பிடித்து பிசைகிறீங்கன்னா, நடுவு நின்றார் கண்டு நானும் நடுவுன்றேன்னு விருப்பு, வெறுப்பு யாதொரு ஆளால் வேற இல்லாமல் செய்யப்படுகிறதோ, அது மாரி எல்லா விதமான நடவடிக்கைகளிலும் உங்க விருப்பு அல்லது வெறுப்பு இந்த 2னால தான் பதிவே உண்டாகுது. ஒண்ணு விரும்புறீங்க, இல்ல வெறுக்கிறீங்க. இந்த 2னால தான் செயலே உண்டாகுது, சலனமே உண்டாகுது, அசைவே உண்டாகுது. இந்த 2த்தான் நிறுத்துற. இதுதான் ராப்பகல்ன்னு அர்த்தம். இது ராப்பகல் அற்ற இடம்ங்கிறது விருப்பு, வெறுப்பு இல்லாத நிலை தான் ராப்பகல் அற்ற இடம். இதுக்கு தான் வர்றோம் நம்ம. சரிங்களா? அப்ப இந்த இடம் நீங்க துல்லியமா நிக்க வேண்டியது. "நடுவு நின்றார் கண்டு நானும் நடுவு நின்றேனே" அப்படின்னு சூரிய சந்திரனை விட்டுட்டு சுழுமுனை நாடியில இருக்கிறதுங்கிறதும் ஒரு கருத்து. இதுவும் ஒரு கருத்து. அப்போ "நாட்டத்தை மீட்டு நயனத்திருப்பார்க்குன்னு நெற்றிக்கண்ல இருங்க" அப்படிங்கிறாரு. அப்ப தோட்டத்து மாம்பழம், தூங்கல மாம்பழம்ன்னா ஆனந்த சொந்தம்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு இந்த 2 வழியிலயும் போகாம, நடுநிலையாளர்களாக, நடுப்பாதை வழியாக போறது, ராஜபாதை வழியாக போவது, அப்படிங்கிற அந்த உண்மையில நம்ம உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, இந்த மாயைங்கிற சலனம் வராது. அப்ப புரிதல், ஆராய்ச்சி. கத்திரிக்காய் எதுக்கு பயன்படும்? கத்திரிக்காய் மண்ணிலிருந்து வந்தது தான். அதுவும் ஒரு மண்ணிலிருந்து வந்த ஒரு ஆற்றல் தான். இன்னொரு பொருள் கேரட் தான் வசந்தது, கத்திரிக்காய் தாழ்ந்ததுன்னு கிடையாது. அதது அந்தந்த நிலையில சரிதான். அப்ப இன்னைக்கு இருந்தா சரி, இல்லைனாலும் பரவால்ல. இப்படிங்கிற சமநிலை பெற்ற மனது தான் அதிராது. சலனம் உறாது. அப்ப அந்த ஆற்றல் வீணடிக்கப்படாது. அப்படி எந்த வகையிலயும் உங்க ஆற்றல் அத ராமனுக்கு சொன்ன மாரி, அவருடைய முகம் மாறாமல் இருந்தது. சித்திரப் பதுமை போல இருந்ததும்பாங்க. அதே மாரி எப்போதும் ஒரே வகையான மன அமைதியோட, சாத்வீக உள்ளத்தோட, இந்த விவேகத்த வரவழிச்சுட்டு, சரியா புரிதல் உண்டாகும்போது தான், எந்த பொருளை குறித்தும் நல்லா சரியா ஆராய்ச்சி பண்ணும்போது தான், நம்மளுக்கு அந்த சாந்தமான மனநிலை உண்டாகும். அப்போ அந்த சாந்தமான மனநிலையில இருந்து தான் இத சாதிக்க முடியும். அப்பதான் மாயையை சுண்டச் செய்து, நித்தியமாகிய பொருளாகிய
அந்த பிரம்ம ஞானத்தை, பிரம்மம்ங்கிற உணர்வை, பிரம்மமாகிய பேரறிவை, சர்வஜத்துவத்தை நாம் பெற முடியும். அப்ப அதுக்கு இந்த நித்தியானித்திய வஸ்துங்கிறத இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து சாமி சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் அன்னைக்கு சொன்னேன். பாருங்க, அல்லல் போம், அருவினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம், என்ன என்ன நம் நல்ல மாமுரனை கோபுரத்தில் விற்றிருக்கும் கணபதியை கைதொழுதாக்கால் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அப்ப என்னன்னா, விநாயகருங்கிறது பிரம்மச்சாரி, துதிக்கையால இடக்கை வலக்கை இரண்டை மாற்றி துதிக்கையால் என்பவருக்கு சோரவும் வேண்டாம், பிறக்கவும் வேண்டாம் பிறப்புன்னு. அப்ப இந்த நுட்பத்துல நம்ம அந்த கணபதிங்கிற தன்மை கணநாம்பதி கணபதி அப்படிங்கிறார். அப்ப அந்த அர்த்தத்துல நமக்கு உள்ள அந்த அந்த பிராணனை உள்வழியா செலுத்தி அந்த மேல்நிலை நாம பெற வேண்டும். அப்ப கைதொழுதா கால்னா 2 இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றின்னு அதான் தொழுவது. ஒன்றை ஒண்ணு சேர்க்கிறது சுழுமுனை. தொழுவதுங்கிறது அதுதான். அப்ப எப்போதும் சதா பாத பூஜை செய்வதுன்னு சாமி அத சொல்றாரு. அப்ப சிவனுக்கு பாத பூஜை செய்வது, பிராணனை கொண்டு அபிஷேகம் சதா செய்வது, தொட்டு இரணம் செய்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதனால தான் இது எல்லாம் என்ன ஆகுது? அல்லல் போகுது, அருவினை போகுது, தொல்லை அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போகுது, எல்லாம் நீங்குது, பிறவி இல்லாத பெருநிலை கிடைக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு பாருங்க, அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டேனுக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவன் பாதமே சேர்மின்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்த நிலையில அந்த இறைத்தன்மையை நம்ம சரியா உணர்வதற்கு சித்தத்துக்கு சலனம் உண்டாகாம இருக்கும். அப்போ நம்ம நடுநிலையில போகும்போது விருப்பு வெறுப்பு காரணமா பதிய வேண்டிய பதிவு பதியாதனால புதுசா வருவினை, அதாவது வருங்காலத்துல எதிர்வினை, வர்த்தமான வினை உண்டாகிறது இல்ல. அதாவது ஆகாமிய கர்மம் உண்டாகிறது இல்ல. அப்ப முன்னை வினை என்ன ஆகி போச்சு? ஏற்கனவே இருக்கிற பதிவு வந்தாலும் நம்மள சலனப்படுத்த முடியாது. ஏன்னா, நமக்கு அதுல பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. திருடன் திருடன்னு கத்துனாலும் நம்ம புலி வருது புலி வருதுன்னு சொன்னா, சும்மா தமாஷ் தான் சொல்றேன். நேத்துக்கே சொன்னேன். நாம எல்லாம் கண்டுபிடிச்சுட்டோம். அதனால சும்மா தமாஷ் தான் பண்றாரு. நம்ம பேசாம அமைதியா இருந்துருவோம். அதனால முன்னை வினையோட சம்ஸ்கார பதிவு நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப நடுநிலையில இருக்கனால, புதுசா வரக்கூடிய பதிவு வந்து ஆகாமை வினை நமக்கு உண்டாகாது. அப்ப 2 வினை நமக்கு இல்லாம போச்சு. இந்த தெளிவு இருந்ததுனால, சிவன் அருள் இருந்ததுனால. அப்புறம் இந்த நடுவுல இப்போ பிராப்த கர்மம்னு மட்டும் இப்போ அனுபவிக்க வேண்டிய இந்த உடல் வந்திருக்கிறது அதை அனுபவிக்க தான் வந்திருக்கு. இதை அனுபவிச்சு முடிஞ்சதும் வினை போயின் திணை போதளவும் தேகம் இல்லாதுன்னு இந்த பிராப்த கர்மம் முடிகிற வரைக்கும் நம்ம வேணும்னா தொடரலாம், இல்லைன்னா இதுவும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சங்கல்பத்தை பொறுத்து இருக்கு. அப்ப இதையும் நமக்கு இந்த பிராப்த கர்மாவோட மொத்தமும் முடிஞ்சு போச்சு. அப்ப பல வினைகள் நம்மளை ஒண்ணும் செய்யாது, எதிர்வினையும் ஒண்ணுது. பல வினைகள் பாரும் வண்ணம் அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே அப்படின்னு மாணிக்கம் சொல்றாரு. அப்ப பல வினையும் இல்ல, நிகழ்வினையும் இல்ல, எதிர்வினையும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லாம தூயதல்ல இந்த சம்ஸ்கார பதிவுகள் எல்லாம் இல்லாம போயிருது. அதுக்கு தான் காலை மாலை சரணம்பாடி ஐயப்பாங்க மாதிரி நமக்கு சித்த வித்தை பயிற்சியை காலையிலையும் மாலையிலும் பண்ணுங்க, மத்தியானத்துல பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்கன்னு நம்ம சாமி சொல்றாரு. அப்போ இந்த சுத்தி ஏற்பட்டு இந்த விசாரணை துல்லியமாக செய்யும்போது புரிதல் நமக்கு தெளிவு சுத்தமாக ஏற்படும் போது நமக்கு இந்த உயர்ந்த நிலையில் நமக்கு கை வந்து சேருது. இன்னும் கூட கேள்வியை பொறுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்து வரும்போது சொல்லிக்கலாம். இன்னும் சித்தத்தை பற்றி மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து இன்னொரு தடவை சொல்லும்போது சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? நேரம் ஆச்சுங்கனால நிறுத்திக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப நன்றிங்க. ஒரு 12வது அத்தியாயத்தை அதை முழுவதுமாக பேசி முடிச்சிட்டிங்க. அவ்வளோ ஒரு எளிமையான விளக்கம். அந்த ஐயா மொத்த அவரு சப்ஜெக்டும் வந்துருச்சு. துரைகுரையா? ஜெகதீஷ் ஐயாவா பேசுறது? ஆமாங்கய்யா. அவர் வாய்ஸை வச்சு தான் சரி, கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தேன். ஆ. எனக்கு கொஞ்சம் முதல் கேட்கறதுக்கும் இப்போ ஏதோ லைட்டா வித்தியாசம் வந்தது, ம் அதனால. ம் ம். சரிங்க சரிங்க சரிங்க, நல்லது. சந்தோஷங்க. சரிங்க, பேசுங்க பேசுங்க. ரொம்ப நன்றிங்க. ஒரு அருமையான ஒரு ஆழமான விளக்கம். இந்த நித்திய அநித்திய வஸ்து விவேகம் சார்ந்த ஒரு விஷயம். அந்த உப்பும் தண்ணியும் அதைய அந்த உப்பு சுண்ட செய்ய முடியாது, அந்த நாசமுள்ள அந்த ஜலத்தை சுண்ட பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சாமி எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் புரிய வச்சிங்க. அது யோகங்கள் மட்டும் நமக்காக அவர் சாமி கொடுக்கப்படலை, கூட விசாரணை செய்யக்கூடிய அந்த
யோக மார்க்கத்தை தவிர்த்து ஞான மார்க்கத்தையும் அவர் கவனிக்க சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம இதன் மூலமாக நல்லாவே ஆழமாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுவும் நமக்கு உறுதுணையாக விசாரணையும் எந்த அளவுக்கு நமக்குள்ளார அது வேலை செய்ய போகுதுங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்க. அப்போது நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இன்றைக்கி கவனித்த அந்த விஷயங்களெல்லாம் பார்த்தோன்னா, இந்த உபதேசம் வாங்கினதனுடைய நோக்கமே வந்து நம்மளில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியை அது வெளியில் போக விடாமல் உள்நிலைப்படுத்துறது அப்படிங்கிறது தான். ஸோ அதில் நமக்கு ஒரு வைராக்கியத்தோட தீவிரமான அந்த எல்லா வேலைகளிலும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த உள்முக பயணத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டே மேலும் கீழும் அபியாசம் செய்ய வேண்டிய ஒரு வேலைங்கிறது இருக்குது. இப்போ கூடவே இப்போ ஜெகதீசன் ஐயா குறிப்பிட்ட மாதிரி விசாரணை செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம இப்போ ஒரு ஜீவனை இழந்து தான் இந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதையே செய்கிறதுக்கு இந்த ஒரு நம்ம ஜீவனை இழந்து செய்கிறதுக்கு இந்த வேலை ஒர்த்து தானான்னு நாம் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. அனாவசியமாக எல்லாத்துலேயுமே இந்த ஜீவனை நம்ம வந்து விரயம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு விளக்கு இருக்குது அப்படின்னா அது மாலை வேளையில் வெளிச்சம் இல்லாத சமயத்தில் கொளுத்தி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த தீபத்தினுடைய உபயோகம் இனி தேவையில்லைங்கிற பட்சத்தில் அதை அணைச்சி வச்சுக்கிட்டு நம்ம படுத்து தூங்கிடுவோம். திரும்ப மறுநாள் காலையில் சூரியன் உதயமாயிரும். அப்போ நமக்கு விளக்கினுடைய உபயோகம் தேவையில்லை. மீண்டும் அடுத்தது வெளிச்சம் இல்லாத சமயத்தில் மட்டும்தான் அது உபயோகப்படுத்துவோம். ஒரு சாதாரணமாக ஒரு எண்ணெய் தீர்ந்து அனாவசியமாக தீரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் முன்னெடுத்து வைக்கக்கூடிய சில வழிமுறைகள் தான் இது. அந்த காலத்தில் இப்போவும் நம்ம லைட் ஆஃப் பண்ணி வச்சு கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். பகல் நேரத்தில் எதுக்கு லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்தந்த வகையிலெல்லாம் நம்ம அதைய வேஸ்டேஜை தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம ஜீவசக்தியான வாயு அனாவசியமாக செலவாகிறதையும் நம்ம கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த கரண்ட் பில்லையும் இந்த எண்ணெயிலையும் மிச்சப்படுத்தினதை விட அதில் இழந்து போகிறத விட அதிகப்படியான இழப்புங்கிறது நமக்கு இங்கே உண்டாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. எவ்வளோ கோடி நம்ம திருப்பி கொடுத்தாலும் கூட இந்த இழந்த ஜீவனுடைய ஒரு நிமிஷ நேரத்தை கூட திருப்பி வாங்க முடியாது. ஆனால் இந்த ஜீவனை இழந்து எவ்வளோ கோடி வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் சம்பாதிச்ச அத்தனை கோடிகளையும் திருப்பி கொடுத்தாலும் அதில் ஒரு நிமிஷமோ ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு செகண்டோ கூட நமக்கு திரும்ப கிடைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய நிலைமைங்கிறது இருக்குது. அதனால தான் அது மதிப்பில்லாதது, அது எதனுடனும் ஒப்பிட முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா ஒரு 15,000 இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நகையை வாங்கலாம். திரும்ப அந்த நகையை கொடுத்தா திரும்ப அந்த 15,000 எடுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய லாஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஏறத்தாழ ஒரே எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே அது வந்துடும். ஆனால் இது எக்ஸ்சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது மதிப்பிட முடியாதது அப்படின்னு சொல்கிறதா இருக்குது இந்த உயிர் சக்தி அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த உயிர் சக்தியினுடைய விரயத்தை தடுக்கிறதுக்கு நமக்கு இந்த பயிற்சி மட்டும் பத்தாது, கூடவே இந்த விசாரணையும் தேவை. இந்த ஜீவசக்தியை இதோட நாம் இதுக்காக வேண்டி செலவு பண்ணுறது சரியா இல்லையா, இது ஒரு நித்தியத்தை அறியறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவசக்தியை அனித்தியத்தை அறிவதற்காக அனித்தியத்தில் பந்தப்படுறதுக்காக நம்ம செலவு பண்ணுறது சரியா இல்லையாங்கிறத ஒப்பிட்டு பார்த்து அதை நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது எல்லா சித்த வித்தியார்த்திகளுக்கும் சாமி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். ஸோ அதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய சத்திய வாசகத்தை மறக்காமல் அதை நம்ம எப்பவுமே நினைவிலே வச்சுருந்து இந்த விசாரணையோடு கூடி அந்த சித்த விதை பயிற்சியும் அதோடு சேர்ந்து சாமி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உலக சாந்திக்குள்ள ஜீவித நடவடிக்கைகளாக இருக்கக்கூடிய அந்த கிரமங்களையும் கடைபிடித்து இந்த ஜீவனை ஐக்கியப்படுத்துறதுக்கான முயற்சியில் நம்ம எல்லோரும் இருக்கணும், தொடர்ந்து அதில் பயணிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம